ட்ரையாங்கிள்ஸோட கான்செப்ட்ஸ், ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அது எல்லாமே பார்ப்போம். ட்ரையாங்கிள்னால் ஃபஸ்ட்டு என்ன? ட்ரையாங்கிள்னால் ஒரு 3 sided பாலிகான். பாலிகான்னா 3 or more sides. இது ஒவ்வொரு சைடும் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும், கர்வ்டு லைன் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். அந்த மாதிரி 3 சைட்ஸ் இருக்கிற பாலிகான் தான் ட்ரையாங்கிள் ABC. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த ட்ரையாங்கிளோட சைட் லென்ஸை வச்சு எப்படி எப்படிலாம் பிரிக்கலாம். இது ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள்னா என்ன? ஈக்குவினா ஈக்குவல், லேட்டரல்னா சைட்ஸ். இதை வச்சே சொல்லலாம் எல்லா சைட்ஸ், அந்த 3 சைடுமே ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். அது ஐசோஸ்லஸ். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் வந்து 2 சைடு ஈக்குவலாக இருக்கும். 2 sides are equal, 1 sides are different. 1 side is different. அடுத்து 3வது சைடு வந்து ஸ்கேலன் ட்ரையாங்கிள். இதில் 3 சைட்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது ப்ராப்பர்ட்டிஸ், ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ். ட்ரையாங்கிளுக்கு நம்ம பார்த்தோம் 3 சைட்ஸ் இருக்குது, அதே மாதிரி 3 ஆங்கிள்ஸும் இருக்கும். இது ஸ்மால் a, ஸ்மால் b, ஸ்மால் c இப்படி வச்சுப்போம். இந்த 3 ஆங்கிள்ஸும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். இது எப்படின்னா நம்மளுக்கு இந்த பாலிகானோட ஆங்கிள்ஸ், டோட்டல் சம் ஆங்கிள்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா 2n - 4 × 90 டிகிரி ஆர் n - 2 × 180 டிகிரி. இதில் என்னங்கிறது நம்பர் ஆஃப் சைட்ஸு. இப்போ இதில் என்னக்கு பதிலாக 3 போட்டோம்னா 3 - 2 1 1 × 180 டிகிரி 180 டிகிரி. அப்போ டோட்டல் சம் வந்து 180 டிகிரி. இப்போது if a side of a triangle is produced, then the exterior angle so formed is equal to the sum of 2 interior angles. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு சைடு, ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு இருக்கா, அதில் ஏதோ ஒரு சைடை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அதில் ஃபார்ம் ஆகிற எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இதை டீட்டான்னு வச்சுக்குவோம். இது வந்து சம் ஆஃப் 2 interior opposite angles. அதாவது இதுதான் அந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இது A, இது B, இது Cன்னு வச்சுக்குவோம். θ is equal to A + Bங்கிறாங்க. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி வந்துச்சுன்னா, இப்போ எப்பயுமே நம்ம போன ப்ராப்பர்ட்டியில் சொன்ன மாதிரி A + B + C is equal to 180 டிகிரியா. இதில் C is equal to 180 - A + B அந்த மாதிரி வருமா? இப்போது தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும்? 180 - C தானே இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், நம்ம லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸில் பார்த்துருக்கோம், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து ஆல்வேஸ் 180 டிகிரி. அப்போது C + θ = 180 டிகிரி. அப்போ θ is equal to 180 - C அந்த மாதிரி இருக்கும். இப்போது சிக்கு வந்து இந்த வேல்யூவை போட்டோம்னா தீட்டாவோட வேல்யூ கிடச்சிருமா? θ is equal to 180 - 180 - A + Bன்னு வரும். அப்போ θ is equal to A + B. ஓகே, இப்படி தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துச்சு. அதே மாதிரி இப்போது இந்த சைடு ஏங்கிற BAவை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். BAவை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இதுக்கு ஆப்போசிட்டான ஆங்கிள்ஸ் B + C தானே, ஈக்குவல் டு B + C. அதே மாதிரி CBயை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இந்த சைடு BC எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், இந்த சைடு CB எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து A + C. அல்லது இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இந்த ஆங்கிள்ஸ் வந்து A + C. இந்த இடத்துல பார்த்தீங்களா, போன தடவை நம்ம பார்த்த லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸில் பார்த்த இது என்ன ப்ராப்பர்ட்டி? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், அந்த ப்ராப்பர்ட்டியில் வரும். ஓகே, in a triangle, அடுத்த ப்ராப்பர்ட்டி, in a triangle the angle between internal bisector of a base angle and external bisector of the other base angle is half of the remaining vertex angle. அதாவது இப்படி ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். இதில் internal bisector of a base angle, பேஸில் இருக்கிற, அதாவது இது A, இது B, இது C இப்படி பார்த்தோமா. இதில் இன்டர்னல் பைசெக்டர்னா பைசெக்டர் ஆஃப் அ பேஸ் ஆங்கிள் சொல்கிறாங்க. பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் அப்படின்னா இது ஒன்றும் இல்லை, ஆங்கிள் பைசெக்டர்னா நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். நம்ம என்னன்னா ஒரு ஆங்கிளில் 2ஆக பிரிக்கிறது தான் ஆங்கிள்ஸ். லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸில் பார்த்தோம், ஒரு ஆங்கிளில் 2ஆக பிரிக்கிறது தான் ஆங்கிள் பைசெக்டர். ஓகே, இப்போ இந்த இடத்துல இது வந்து பியோட பைசெக்டர் இப்படி போகுது.
அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் பைசெக்டர் ஆஃப் அதர் பேஸ் ஆங்கிள். இங்கே பேஸ் ஆங்கிள்ஸ் வந்து பிஎன்சி தான், பேஸ் ஆங்கிள்ஸ் வந்து பிஎன்சி. ஓகே, அப்போது சியோட எக்ஸ்டர்னல் ஆங்கிள் பைசெக்டர் இங்கே வந்து 180 மைனஸ் சின்னு வருமா இந்த ஆங்கிள், அதோட பைசெக்டர். இது ரெண்டும் ஜாயின் ஆகும்போது ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து இந்த அதர் வேர்டெக்ஸ் ஆங்கிள், ரிமைனிங் வேர்டெக்ஸ் ஆங்கிள்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஏவோட ஹாஃபாக இருக்குமாமா. இது எப்படி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இப்போ இந்த 180 மைனஸ் சியை நம்ம ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாம் போன ப்ராப்பர்ட்டி படி. அப்போது இந்த ஆங்கிள் ஏ ப்ளஸ் பி பை 2ன்னு வரும், இது ஏ ப்ளஸ் பி பை 2ன்னு வரும், ஏன்னா ஆங்கிள் பைசெக்டர் ரூல் படி. அதே மாதிரி இது பி பை 2ன்னு வரும், இதுவும் பி பை 2ன்னு வருமா. இப்போது இந்த ட்ரையாங்கிளை வந்து தனியாக எடுத்து எழுதுவோம். இந்த வேல்யூ சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 இப்படி வரும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும் தீட்டா, இந்த ஆங்கிள் வந்து பி பை 2. நம்ம போன ப்ராப்பர்ட்டியில் இதில் பார்த்தோம்ல, அதாவது இந்த ஆங்கிள், இந்த வெளியில் இருக்கிற ஆங்கிள் வந்து உள்ளே இருக்கிற ரெண்டு ஆங்கிள் ஆப்போசிட் ஆங்கிள்ஸோட சம்மாக இருக்கும்ட்டு. அப்போ இந்த ஆங்கிள் என்ன, தீட்டா ப்ளஸ் பி பை 2. ஓகே, இப்போது இது எல்லாமே ஆட் பண்ணுறோம். இந்த சைடு இந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து 180 டிகிரியா, சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 ப்ளஸ் பி பை 2 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்படி இருக்குதுன்னா இந்த இடத்துல 180 டிகிரிங்கிறது இங்கே ஆல்ரெடி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்ட்டு ஒரு ரூல் இருக்குது. ஓகே, அதை இங்கே வச்சுக்கோங்க. ப்ளஸ் சி, இங்கே ஒரு பி பை 2 இருக்குது, இங்கே ஒரு பி பை 2 இருக்குது. ஸோ பி ஏ பை 2 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த 180 டிகிரிக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு எழுதலாமா? அப்படி எழுதுனா இந்த பி ப்ளஸ் சி இங்கேயும் பி ப்ளஸ் சி கேன்சல் ஆயிரும். ஏ பை 2 அந்த சைடு கொண்டு போட்டோம்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஏ பை 2ன்னு வரும். இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ பை 2. ஓகே, தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ பை 2. இப்படி தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துச்சு. அதாவது ஆங்கிள் பிட்வீன் இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் a base angle and external bisector of other base angle is half of the remaining vertex angle. Okay. In triangle ABC, the side BC produced to D. ஒரு triangle இருக்கு ABC, side BC produced to D. side BC produced to D னா B ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே C வழியா வந்து D க்கு போகுது. இதுவே CB produced to D அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ABC இப்படி இருக்குதுன்னா C ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், இப்படி வந்து D வரணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல BC produced to D, அப்போ ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் A இதோட பைசெக்டர் மீன்ஸ் BC at E, அதாவது இப்படி பைசெக்டர் வருது. இது வந்து A/2 BC at E, இந்த ஆங்கிள் B, இந்த ஆங்கிள் C. ஓகே, இங்க ஆங்கிள் ஏபிசினா என்னது, ABC ஆங்கிள் Bன்னு வரும். அதே மாதிரி ஆங்கிள் ஏசிடிங்கிறது என்ன, இது என்ன சொல்லலாம், 180 மைனஸ் சின்னு எழுதலாமா? அப்போது இது 180 மைனஸ் சி ஈக்குவல் டு 2 ஆஃப் ஆங்கிள் ஏஇசி தீட்டான்னு வச்சுப்போம். இது வந்து எப்படி வந்து இந்த ஃபார்மேட் வருது, இது ஏன் இப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல இந்த 180 மைனஸ் சி இதுக்கு பதிலாக என்னன்னு எழுதலாம், ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாமா? 180 ப்ளஸ் சிக்கு பதிலாக 180 மைனஸ் சிக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாம். அது கூட ஒரு பி ஈக்குவல் டு 2 தீட்டா. இப்போ 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 2பியா. இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ பை 2 ப்ளஸ் பி இப்படி வருமா? இந்த இடத்துல தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ பை 2 வருதா? அப்போ இது ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சா? இந்த தீட்டா ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ பை 2 எப்படி வந்துச்சு, சம் ஆஃப் ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்போ ஒரு இன்டீரியர் ஆங்கிள் ஏ பை 2, இன்னொரு இன்டீரியர் ஆங்கிள் பி. ஸோ இப்படி தான் வந்துச்சு. ஸோ இதனால் இது ரெண்டு ஈக்குவல், அப்படி தான் இந்த வேல்யூ வந்துச்சு. ஓகே, the angle between perpendicular drawn by a vertex to opposite side and the angle bisector of the vertex angle is half of the difference between the other two remaining vertex angles. ஓகே, என்னன்னா angle between perpendicular drawn, அதாவது இங்கே AD தான் perpendicular வரைஞ்சிருக்காங்க, அதுக்கும் vertex வந்து ட்ரா பண்ணியிருக்கோம், அதுக்கும் to the opposite sideங்கிறது இந்த இடத்துல BC.
பெர்பெண்டிகுலருங்கிறது ஏடி பை a vertex அதாவது a. ஓகே, அந்த ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் த வெர்டெக்ஸ் ஆங்கிள், வெர்டெக்ஸ் ஆங்கிள்ங்கிறது a தான். ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் த வெர்டெக்ஸ் ஆங்கிள் இஸ் ஓகே, இந்த இதுதான் ஏஇ தான் ஆங்கிள் பைசெக்டர். ஆங்கிள் பைசெக்டருங்கிறது ஏஇ is half of the difference between other two remaining vertex angles. other two remaining vertex anglesங்கிறது b and c. ஓகே, இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த DAE இந்த தீட்டா இருக்குல்ல, அதாவது ஆங்கிள் DAE ஈக்குவல் டு ஆங்கிள் B மைனஸ் ஆங்கிள் C டிவைடட் பை 2. இது எப்படி வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆங்கிள் வந்து a/2, a/2 ஸ்மால் a/2 எழுதிக்கலாம். இந்த ஆங்கிள் ஒரு a/2 ஏன்னா AE வந்து ஆங்கிள் பைசெக்டர், அதனால் இப்போது இந்த ஆங்கிள் B இந்த ஆங்கிள் சியா. இப்போது இது என்ன பார்க்கலான்னா, இந்த ஆங்கிள் என்னது, அதாவது AED, இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும், சம் ஆஃப் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் என்னது, a/2 + c, இதுதான் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி இந்த ஆங்கிள், இந்த ட்ரையாங்கிள் ADE இதோட டோட்டல் சம் 180 டிகிரியாக இருக்கணுமா, ஈக்குவல் டு ஒரு சைடு a/2 + c, இன்னொரு ஆங்கிள் a/2 + c, இன்னொரு ஆங்கிள் 90 டிகிரி, இன்னொரு ஆங்கிள் தீட்டா. இப்போ 90 ஓகே, மீதி போட்டோம்னா 90 மைனஸ் a/2 மைனஸ் c ஈக்குவல் டு தீட்டா. இப்படி வந்துருதா. இந்த தீட்டாங்கிற வேல்யூவை இங்கே b and c டேர்மில் எழுதியிருக்காங்களா, அதாவது 180 is equal to a plus b plus c. இதுவே 90 டிகிரி is equal to a/2 plus b/2 plus c/2 எழுதலாமா. அப்போது a/2 is equal to 90 minus a/2, 90 minus a/2 is equal to b/2 plus c/2 எழுதலாமா. இந்த இடத்துல 90 minus a/2க்கு பதிலாக b/2 plus c/2 minus c equal to theta. அப்போது இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்கே b/2 minus c/2 equal to theta. அப்போ b minus c/2, தீட்டாவோட வேல்யூ b minus c/2. இப்படி தான் வந்துச்சு. ஓகே, next property, sum of any two sides of a triangle is always greater than the third side. அதாவது இப்படி A B C, இந்த சைடு A, இந்த சைடு B, இந்த சைடு Cன்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த சைடு A plus B வந்து எப்பயுமே Cக்கு கிரேட்டர் தானாக தான் இருக்கும். அதே மாதிரி B plus C எப்பயுமே Aக்கு கிரேட்டர் தானாக இருக்கும். A plus C எப்பயுமே Bக்கு கிரேட்டர்னாக தான் இருக்கும். இது ஏன் வந்துச்சுன்னா, இப்போ சப்போஸ் a plus b equal to c இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு ட்ரையாங்கிளே ஃபார்ம் ஆகாது. ஏன்னா இப்போது இப்படி ஒரு லென்த் இருக்குது, இப்படி ஒரு லென்த் இருக்குது. இந்த ரெண்டு லென்த்தும் ஈக்குவலாக இருக்குதுன்னா ஏபின்னு இருக்குதுன்னா இதை a plus b நம்ம எழுதவே முடியாது. ஏன்னா இந்த a plus b வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஹையராக இருக்கும். இப்போது இது எப்போ ஹையராக இருக்கும், இந்த ஏவும் இந்த ஏங்கிற லென்த்தையும் பிங்கிற லென்த்தையும் ஆட் பண்ணாதானே a plus b வருது. அப்போது இந்த லென்த்தும் கண்டிப்பாக ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மே ஆகாது, ஒரு 3 சைட்ஸும் டச்சே ஆகாது. அதுக்கு தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த ப்ராப்பர்ட்டி வருது. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் எனி டூ சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஆல்வேஸ் ஸ்மாலர் தேன் த தேர்ட் சைடு. ஏபியோட டிஃப்ரென்ஸ் வந்து சியோட கம்மியாக தான் இருக்கும், பியும் சியோட டிஃப்ரென்ஸ் ஏவோட கம்மியாக இருக்கும், சிஏவோட டிஃப்ரென்ஸ் வந்து பியோட கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. angles opposite to the equal sides of a triangle are equal. அதாவது equal sides A B C. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் இது மூணுமே ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போது அதுக்கு ஆப்போசிட் இந்த சைடுக்கு ஆப்போசிட் இருக்க ஆங்கிள் இந்த B ஆங்கிள். இந்த பிக்கு பதிலாக இந்த B, இது A, இது Cன்னு வச்சுப்போம். இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், 3x. ஓகே, இப்போது பிக்கு ஆப்போசிட் இருக்க ஆங்கிள் வந்து எக்ஸுக்கு ஆப்போசிட் இருக்க ஆங்கிள் வந்து B. அதே மாதிரி இந்த எக்ஸ்க்கு ஆப்போசிட் இருக்க ஆங்கிள் C. 3 சைட்ஸும் ஈக்குவலுங்கிறனால இந்த 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். சப்போஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2xன்னு வருது, அப்போது ஏக்கு ஆப்போசிட் ஆங்கிள் வந்து இந்த எக்ஸ் வருது, சிக்கு ஆப்போசிட் ஆங்கிள் எக்ஸ் வருது. அப்போ ஏவும் சியும் ஈக்குவல்.
ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளாக மாறிடும். ஏன்? அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், ஏவோட ஆப்போசிட் ஆங்கிளும் சியோட ஆப்போசிட் ஆங்கிளும் ஈக்குவல். சிக்கு ஆப்போசிட் ஆங்கிள் எக்ஸ், ஏக்கு ஆப்போசிட் ஆங்கிள் எக்ஸ். ஸோ ஏவும் சியும் ஈக்குவல். பட் பிக்கு ஆப்போசிட் ஆங்கிள் 2x. ஸோ நாட் ஈக்குவல் டு பின்னு வரும். இந்த மாதிரி செகண்ட் கண்டிஷன் படி. ஓகே, இது வந்து ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிளோடது, இது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளோடது. ஓகே, the angle opposite to the greater side is always greater than the angle opposite to the smaller side. இப்போ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா இதில் பார்த்தாலே தெரியுது கிரேட்டர் சைடு வந்து பிசி தான். பிசி தான் இருக்கலே கிரேட்டர் சைடு. அப்போது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் என்னது? ஏ. இது பி, இது சி. இப்படி பார்த்தா சைடு ஏபி தான் இருக்கலே ஸ்மாலரு, அதுக்கடுத்து அதோட அதிகமாக இருக்கிறது ஏசி, ஏசியோட அதிகமாக இருக்கிறது பிசி. இப்போ ஏபிக்கு ஆப்போசிட்டான ஆங்கிள் என்னது? ஏபிக்கு ஆப்போசிட்டான ஆங்கிள் பி. அடுத்து ஏசிக்கு ஆப்போசிட்டான ஆங்கிள், சாரி இது சி. ஏபிக்கு ஆப்போசிட்டான ஆங்கிள் சி, ஏசிக்கு ஆப்போசிட்டான ஆங்கிள் வந்து பி, அதே மாதிரி பிசிக்கு ஆப்போசிட்டான ஆங்கிள் ஏ. ஓகே, எந்த சைடு கிரேட்டராக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் தான் எப்பயுமே கிரேட்டராக இருக்கும். ஓகே, சைன் ரூல் பார்க்கலாம். சைன் ரூலுங்கிறது ஃபஸ்ட்டு சைன் ரூலில் ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி. இது வந்து பேசிக் சைன் ரூல். ஈக்குவல் டு 2r போட்டோம்னா எக்ஸ்டெண்டட் சைன் ரூல்னு சொல்லுவாங்க. இப்போது இது என்னென்னா இங்கே வந்திருக்கிறதுக்கு தான் இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ ஆஃப் த சைடு, அதாவது இந்த சைடு அந்த சைன் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள், இந்த சைடோட ஆப்போசிட் ஆங்கிள் வந்து சைன் ஏ, சைன் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள் வந்து சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு த டபுள் த சர்க்கம் ரேடியஸ். அதாவது சர்க்கம் ரேடியஸ்னால் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளோட எட்ஜஸ், அந்த ட்ரையாங்கிளோட கார்னர்ஸை டச் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் போட்டோம்னா அதுதான் சர்க்கம் சர்க்கிள். அந்த சர்க்கம் சர்க்கிளோட ரேடியஸ் அதுதான் சர்க்கம் ரேடியஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நாம் இந்த சைன் ரூல் எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம், அப்புறம் எக்ஸ்டெண்டட் சைன் ரூல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்குவோம். ட்ரையாங்கிள் ஏபிசி, அதோட சைட்ஸ் வந்து ஏபிசி. ஓகே, இதுக்கு நம்ம ஒரு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சிக்கலாம். அதோட ஹைட் வந்து ஹெச். ஓகே, இப்போது பெர்பெண்டிகுலர் வரைஞ்சோம்னா இந்த இடத்துல சைன் பி தெரியுமா? சைன் பி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன? ஹெச். ஹைபாட்டனியூஸ் என்ன? ஸ்மால் சி. இப்போ சைன் பி இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை சி. இப்போ ஸ்மால் சி இஸ் ஈக்குவல் டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் சி இன்டூ சைன் பி. இப்படி எழுதலாமா? அடுத்து சைன் சி இஸ் ஈக்குவல் டு சைன் கேபிட்டல் சி இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை பி. அப்போது ஹெச் இஸ் ஈக்குவல் டு பி சைன் சி. இப்போ இந்த ரெண்டு ஹெச்சையும் ஈக்குவேட் பண்ணோம்னா சி சைன் பி ஈக்குவல் டு பி சைன் சி. இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா பி டிவைடட் பை சைன் பி ஈக்குவல் டு ஸ்மால் சி டிவைடட் பை சைன் சி. ஓகே, இதில் ஒரு பாதி இது ப்ரூஃப் பண்ணிட்டோமா? இப்போது இதே ட்ரையாங்கிளில் இங்கே ஒரு பெர்பெண்டிகுலர் போடுறோம். இந்த பெர்பெண்டிகுலரோட ஹைட்டு வந்து ஹெச். இப்போது சைன் ஏ ஈக்குவல் டு அதோட ஆப்போசிட் என்ன? ஹெச் டிவைடட் பை அதோட ஹைபாட்டனியூஸ் என்ன? ஸ்மால் சி. அதே மாதிரி சைன் சி, ஆக்சுவலாக இந்த ஸ்மால் ஹெச் கேபிட்டல் ஹெச் ரெண்டுமே வேறு வேறு லென்த் இருக்கும். சைன் சி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஹெச் ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டனியூஸ். இந்த இடத்துல சைன் சிக்கு ஹைபாட்டனியூஸ் என்னது? இது 90 டிகிரினா சைன் சிக்கு ஹைபாட்டனியூஸ் ஏ. அப்போது ஹெச் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு சி சைன் ஏ ஈக்குவல் டு ஏ சைன் சி. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனோம்னா ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு சி பை சைன் சி. இதை ரெண்டையும் இப்போ சேர்த்து எழுதுனோம்னா எப்படி வருது? ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி டிவைடட் பை சைன் சி. ஓகே, எக்ஸ்டெண்டட் சைன் ரூல்ஸ். ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு 2r. இந்த ஆறுங்கிறது சர்க்கம் ரேடியஸ். ஓகே, சரி, இதை வந்து எப்படி இந்த ப்ரூஃப் வந்துச்சு, எப்படி இந்த இது வந்துச்சுன்னு ப்ரூஃப் பார்க்கலாம். ஒரு சர்க்கிள் இருக்குது, சர்க்கிளோட சென்டர் ஓ. ஓகே, இந்த சர்க்கிளில்
ஒரு ட்ரையாங்கிள் வருது நம்மளுக்கு. ஏபிசி. இந்த லென்த்து பிசியோட லென்த்து ஏ, ஏசியோட லென்த்து ஸ்மால் பி, ஏபியோட லென்த்து ஸ்மால் சி. ஓகே, இதில் இப்போ இது வந்து ரேடியஸாக இருக்குமா? இது ரேடியஸ், இது ரேடியஸ். எப்பயுமே ஒரு சர்க்கிளில் இந்த கர்வ்லேருந்து இதுதான் இந்த ஒரு ஆர்க் இருக்குல்ல, இந்த ஆர்க் வந்து சென்டரோட மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து எப்பயுமே 2θ இருந்துச்சுன்னா அது சர்க்கம்ஃபரன்ஸில் மேக் பண்ணுற ஆங்கிள் தீட்டாவாக இருக்கும். அது சர்க்கம்ஃபரன்ஸில் எந்த பாயிண்ட் ஆகட்டும் அது தீட்டாவாக ஹாஃப்லாக தான் இருக்கும். இதுக்கு ப்ரூஃப் என்னென்னா, இப்போது ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு சர்க்கிளில் இப்படி நாம் இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்குவோம், கார்டு வரைஞ்சிக்குவோம். ஓகே, இது வந்து ரேடியஸ், சர்க்கம் ரேடியஸ். இப்போது ஏதோ ஒரு பாயிண்ட் அதில் நம்ம இப்படி போட்டோம்னா இந்த இடத்துல இந்த சென்டர்லேருந்து அதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் ரேடியஸ் தானே. சென்டர்லேருந்து எந்த சர்க்கம்ஃபரன்ஸுக்கு போனாலும் அது ரேடியஸ் தான். இப்போ இதுவும் ஈக்குவல். அப்போது இந்த ஆங்கிள் எக்ஸு, இந்த ஆங்கிள் எக்ஸாக இருக்குமா? ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் இதுபடி ரெண்டு சைடு வந்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடு வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த சைடோட ஆங்கிளும் இந்த சைடு ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போது இதுவும் ஈக்குவல், இந்த ரேடியஸும் ஈக்குவல். ஸோ இதோட ஆங்கிள் ஒய் ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போது இந்த இடத்துல இது வந்து இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த சென்டர் வந்து ஓன்னு வச்சுப்போம். இப்போது ஏபிசிஓ இது வந்து எப்படி இருக்குது? 4 சைடடாக இருக்குது. 4 சைடட் பாலிகான்னு வச்சுக்கலாம். இப்படி இருக்குது, 4 சைடு இருக்கா? 4 சைடுன்னு வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஆங்கிள், சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் என்ன? 360 டிகிரி வருமா? ஏன்னா n-2 × 180, n-க்கு 4 போட்டோம்னா 4 - 2 2, 2 × 180 360. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த வேல்யூ தானே, இந்த வேல்யூ தெரிஞ்சால் இந்த வேல்யூ தெரிஞ்சிடும். அதை 360 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சிடும். இப்போது இந்த மேலே இருக்கிற வேல்யூ x + y, இந்த வேல்யூ எக்ஸு, இந்த வேல்யூ ஒய். இப்போ இந்த 4ஐயுமே ஆட் பண்ணலாம். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம், இது 360 - எக்ஸ்ன்னு வச்சுப்போம். சாரி, இது எக்ஸ்ன்னு வேணாம், இது ஏன்னு வச்சுப்போம், இது 360 - ஏன்னு வைப்போம். இப்போது இது 4ஐயும் ஆட் பண்ணால் என்ன வருது? 2 × x + y + a = 360 வருதா? இப்போ நம்மளுக்கு 360 - a தான் வேணும். a = 360 - 2 × x + y. 2 × x + y. நம்மளுக்கு இங்கே 360 - a வேணும். 360 - a 360 - 360 - 2 × x + y. அப்போது இந்த 360 கேன்சல் ஆயிரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போது நம்மளுக்கு இந்த ஆங்கிள் வந்து 2 × x + y. இப்படி தான் இங்கே சர்க்கம்ஃபரன்ஸில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிளோட சென்டரில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து டபுள் டைமில் இருக்கும்னு ப்ரூவ் பண்ணாங்க. ஓகே, இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னா இங்கே ஆங்கிள் வந்து ஏவா, ஆங்கிள் ஏ. இந்த சைடு வந்து இது வந்து ஆங்கிள் 2a இருக்கணும். அப்போது இது வந்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளா? ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளில் நடுவில் ஒரு கோடு போட்டோம்னா அது ஈக்குவலாக பிரிக்கும். அதாவது எங்கே வருதோ சென்டர்லேருந்து, எப்பயுமே சர்க்கிள்லேருந்து சென்டர்லேருந்து நம்ம கோடு போட்டோம்னா கீழே ஒரு கரெக்டாக ஒரு லைனு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குதுன்னா அதில் போய் ஹாஃபாக பிரிக்கும். இது a/2, இது a/2, இந்த மாதிரி ஹாஃபாக பிரிக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஹாஃபாக பிரிஞ்சிருக்கும். இங்கே இந்த 2 ஆங்கிளும் சேர்ந்து 2a வரும், இந்த 2 ஆங்கிளும் சேர்ந்து 2aன்னு வரும். இப்போ ஒரு ஆங்கிள் வந்து ஒன்று வந்து a, இன்னொன்று ஆங்கிள் வந்து a. ஓகே, இப்போது நம்மளுக்கு இந்த ஆங்கிள் a கிடைக்கா? அதாவது இது வந்து dன்னு வச்சுப்போம். ஓ ட்ரையாங்கிள் ODB, இந்த ட்ரையாங்கிளில் நாம் sin a ஈக்குவல் போட்டோம்னா sin a = ஆப்போசிட் என்னது? அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் a/2. அந்த ஆங்கிளோட ஹைபார்டினியூஸ் என்ன? இதுதான் 90 டிகிரியா? 90 டிகிரிக்கு ஆப்போசிட் தான் ஹைபார்டினியூஸ். ஆப்போசிட் என்ன? r. அப்போது sin a = a/2r அந்த மாதிரி வரும். இப்போ 2r =
a by sin a. a by sin aக்கு 2r வருதுன்னா மீதி இருக்கிற மூணுக்குமே அதே ஈக்குவல் டு 2r தானே வரணும். அப்போ இந்த ரூல் வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகே, கொசைன் ரூல். கொசைனை தான் நம்ம காசுன்னு சொல்கிறோம், சைனை வந்து சைன்னு சொல்லிடுறோம். கொசைனை ஷார்ட் ஃபார்மாக காசுன்னு நம்ம எப்பயுமே ட்ரிக்னாமெட்ரியில் யூஸ் பண்ணுவோம். அதாவது கொசைனுக்கு if two sides and the angle between sides are given then we can find the opposite side by the cosine rule. இது எப்படின்னா, இப்போ ட்ரையாங்கிள் ABC, இப்போ ஏதோ ஒன்று ஒரு ஆங்கிள் நம்மளுக்கு கொடுத்துறாங்க. சப்போஸ் ஆங்கிள் A வந்து 60 டிகிரின்னு கொடுத்துறாங்க. அப்போது நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, இந்த காஸ் A 60 டிகிரின்னு கொடுத்துறாங்க. இப்போது அதுக்கு பதிலாக ஏதோ ஒன்று, இந்த பியோட வேல்யூ தரல, இந்த ஏக்கு வந்து 3யும் சியோட வேல்யூ 5ன்னு கொடுத்துறாங்க, பியோட வேல்யூ கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும், காஸ் 60 டிகிரி என்னது 1/2 ஈக்குவல் டு பி ஸ்கொயர்டு, அண்ட் பி ஸ்கொயர்டு தான், பி தான் நம்மளுக்கு தேவை, ப்ளஸ் சி ஸ்கொயர் 25 மைனஸ் ஏ ஸ்கொயர் என்ன 9, அடுத்து 2 இன்ட்டு பி இன்ட்டு சி, பி நம்மளுக்கு வேணும், சியோட வேல்யூ 5, ஸோ 2 × 5 10. அப்போது 5, இப்போது 5b is equal to b squared plus 16 இந்த மாதிரி வரும். ஸோ b squared minus 5b plus 16 equal to 0 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா, இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணால் பியை கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இந்த ரூல் வருது. இதோட இந்த ஃபார்முலாவோட ப்ரூஃப் என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக காஸ் ஏ மட்டும் இல்லை, அடுத்து வந்து காஸ் பி இஸ் ஈக்குவல் டு, காஸ் பின்னா a square plus c square minus b square divided by 2ac வரும். அடுத்து cos c equal to a square plus b square minus c square divided by 2ab வரும். ஓகே, இதுக்கெல்லாம் ப்ரூஃப் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்குவோம். a b c ஒரு பர்பண்டிகுலர் லைன் போட்டுக்கலாம். இது h, இது x, இது a minus x, டோட்டலாக ஏவா, இது b, இது c. இந்த இடத்துல cos b என்னது, cos b வந்து adjacent by hypotenuse, adjacent வந்து x, hypotenuse வந்து c. இந்த ட்ரையாங்கிளில் பித்தகரஸ் தியரம் படி எடுத்தோம்னா, இந்த ADB இந்த ட்ரையாங்கிள் எடுப்போம். அந்த பித்தகரஸ் தியரம் படி எடுத்தோம்னா c squared is equal to h squared plus x squared. அடுத்து b squared is equal to a minus x whole square plus h squared இருக்கா. இப்போ h ஸ்கொயர்டு வந்து என்னது, x ஸ்கொயர்டு மைனஸ் c ஸ்கொயர்டா, அதாவது c ஸ்கொயர்டு மைனஸ் x ஸ்கொயர்டு, h ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு c ஸ்கொயர்டு மைனஸ் x ஸ்கொயர்டு. அப்போ b ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் x ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் c ஸ்கொயர்டு மைனஸ் x ஸ்கொயர்டு. இந்த இடத்துல b ஸ்கொயர்டை இன்னும் நம்ம அதை ஃபுல் ஃபார்ம் கொண்டு வந்தோம்னா a ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர்டு மைனஸ் 2ax ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர்டு. இப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல என்ன வருது, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2axன்னு வருது. ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி காஸ் பின்னு எழுதலாமா, அதை இந்த எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது காஸ் பியோட வேல்யூ என்னவா இருக்கும், காஸ் பியோட வேல்யூ b square minus cos b ஓட வேல்யூ a square plus c square minus b square divided by 2ac. ஓகே, ப்ரூஃப் ஆயிடுச்சா. இதே மாதிரி தான் மற்ற இதுவும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்பயுமே half into பேஸ் லென்த் இன்ட்டு ஹைட்டு. ஹைட்டுங்கிறது பேஸோட பெர்பண்டிகுலர் ஃபார்ம் ஆகும். அதாவது எப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குதுன்னா ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து அப்படியே பர்பண்டிகுலராக வர்றது, இந்த ஏங்கிற வெர்டெக்ஸ்லேருந்து பர்பண்டிகுலராக கொண்டு வரணும். இல்லாட்டி பிங்கிற வெர்டெக்ஸ்லேருந்து பர்பண்டிகுலராக 90 டிகிரியில், இல்லை சிங்கிற வெர்டெக்ஸ்லேருந்து பர்பண்டிகுலராக. ஓகே, அந்த ஏதோ ஒரு எந்த பர்பண்டிகுலர் போடுறோமோ, இப்போ பிங்கிற இடத்துல இருந்து பர்பண்டிகுலர் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஏசி தான் பேஸாக எடுத்துக்கணும். ஏலேருந்து பர்பண்டிகுலர் போட்டோம்னா பிசியை தான் பேஸாக எடுத்துக்கணும். சிலேருந்து பர்பண்டிகுலர் போட்டோம்னா ஏபியை பேஸாக எடுத்துக்கணும். ஓகே, இப்படி தான் இந்த இது வந்துச்சு. இதை நம்ம வந்து எப்படி, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா, ஒரு ரெக்டாங்கிளுக்கு நம்மளுக்கு வந்து எப்பயுமே ஒரு வேல்யூ தெரியும், லென்த்து பிரெத்து. ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு போடுவோம் ரெக்டாங்கிளுக்கு. ஸ்கொயருக்கு ரெண்டும் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஏ, பிரெத் இஸ் ஈக்குவல் டு ஏ, ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை ஏ ஸ்கொயர்டுன்னு ஏரியா போடுவோமா. இப்போது ட்ரையாங்கிள்ங்கிறது
இந்த ரெக்டாங்கிளோட ஃபார்முலா வச்சு வரும். இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வருதா, இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஹைட் என்னது, இந்த ஹைட்டு தான் இந்த இடத்துல பி பிரெத்து, இந்த பேஸு தான் இந்த எல். அப்படி எடுத்துக்கோங்க. இதை ஏன் ஹாஃப்னு போடுறோம்னா இந்த இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, இந்த ஷேடட் போர்ஷன் வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஷேடட் போர்ஷனோட ஏரியா இந்த ட்ரையாங்கிளோட வேல்யூ ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது எப்படி ஈக்குவலாக இருக்கும்? இப்போது ரெண்டுக்குமே ஒரே பேஸ் தான். இப்போது இப்படி ஒரு லைன் கரெக்டாக அப்படியே ஒரு பர்பண்டிகுலராக ஒரு லைன் போடுறோம். இப்படி போட்டோம்னா இந்த இந்த லென்த்தும் இந்த லென்த்தும் ஈக்குவலாக, இது ஏனா இதுவும் ஏ, அடுத்து இது பின்னா இந்த நடுவில் இருக்க பெர்பெண்டிகுலரும் பி, இதுவும் பி. ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் இந்த ஷேடட் ரீஜனு இந்த ஷேட் பண்ணாத ரீஜனு இது ரெண்டு ஏரியா ஈக்குவலா, ஏன்னா சேம் பிரெத்து சேம் ஹைட்டு. அப்போ இந்த ஏரியா எக்ஸாக இருந்தால் இந்த ஏரியாவும் எக்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஷேடட் போர்ஷன் ஒய்யாக இருந்தால் இந்த அன்ஷேடட் போர்ஷனும் ஒய்யாக தான் இருக்கும். அப்போது இந்த இடத்துல ஷேடட் போர்ஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஏரியா, டோட்டல் ரெக்டாங்கிளோட ஏரியா என்னது 2 × x + y. அப்போ ரெக்டாங்கிளோட ஏரியாவில் ஹாஃப் த ஏரியா தான் ட்ரையாங்கிள் இருக்குது. ஒரு கண்டிஷனோட ஒரே பேஸ் இருந்தால், ஒரே பேஸு ஒரே ஹைட் இருக்கணும், பெர்பெண்டிகுலர் ஹைட் இருக்கணும். அப்போது அந்த ரெக்டாங்குலரோட ஏரியாவும் ஏரியா வந்து அதில் ஹாஃப் தான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளில் ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு பார்த்தோமா, இந்த இடத்துல ரெண்டு ஏரியாஸ் இருக்குது, ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுப்போம். B1 H1 B2 H2. ஓகே, ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ரெண்டு ட்ரையாங்கிள்ஸோட ஹைட்டு வந்து சேமாக இருக்குது. இந்த H1 = H2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இது ரெண்டையும் நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா H1 H2 கேன்சல் ஆயிருமா, 1/2 1/2 கேன்சல் ஆயிருமா. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ரேஷியோ, இந்த ரெண்டு ratio of their area is proportional to the ratio of their base. பேஸோட ரேஷியோவாக வருதா இந்த இடத்துல. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல ஏரியா 1 ஏரியா 2 = half into B1 into H1 half into B2 into H2. இந்த இடத்துல வந்து ஹைட்ஸ் வந்து சேம், ரெண்டு ட்ரையாங்கிளோட ஹைட்டு. ஓகே, இந்த இடத்துல அப்படியே மாறி வந்துருச்சு, அப்படியே ஈக்குவலாக வந்துருச்சு. இது என்னன்னா ஹைட்ஸுக்கு பதிலாக பேஸுன்னு வரணும், இந்த இடத்துல பேஸுக்கு பதிலாக ஹைட்ஸுன்னு வரணும். ஓகே, இப்போது பேஸு சேமாக இருந்துச்சுன்னா B1 = B2 அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டும் ஈக்குவலாக கேன்சல் ஆயிருமா, இது கேன்சல் ஆயிருமா. அப்போ ஏரியாவோட ரேஷியோ ஹைட்டோட ரேஷியோவுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகே, ஹைட்ஸோட ரேஷியோவும் ஏரியாவோட ரேஷியோவும் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா பார்ப்போம். இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட இந்த ஃபார்முலா ஆக்சுவலாக இதில் ரூட் வரணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ரூட் ஆஃப் எஸ்ங்கிறது வந்து செமி பெரிமீட்டர், பெரிமீட்டர் டிவைடட் பை 2. பெரிமீட்டர் என்னது, ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸ் A + B + C தான் பெரிமீட்டர், அது டிவைடட் பை 2 தான் செமி பெரிமீட்டர். ஓகே, இந்த ABCலாம் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போது இதை எப்படி ப்ரூஃப் பண்ணுறது? ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ABC, இது A இது B இது Cன்னு இருக்குன்னா ஒரு பெர்பெண்டிகுலர் வரைகிறோம். பெர்பெண்டிகுலர் வரைஞ்சோம்னா இது வந்து எக்ஸாக இருக்கும், இது A - Xஆக இருக்குமா. ஓகே, இது வந்து H. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு C² = என்ன வரும், X² + H². இந்த இடத்துல H² = C² - X². இப்போ நம்மளுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து என்ன நம்ம பார்த்தோம், ஹாஃப் இன்ட்டு பேஸ் இந்த இடத்துல A, ஹைட்டு H. இந்த Hங்கிறது என்னது, Hங்கிறது ரூட் ஆஃப் C² - X². இப்போ half into A into root of C² - X². இப்போ நம்மளுக்கு X மட்டும்தான் தெரியாது, அன்னோன் வேல்யூ. அப்போ X எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதை நம்ம பித்தகரஸ் தியரம் எடுப்போம். பித்தகரஸ் தியரம் படி இந்த பித்தகரஸ் தியரம் எடுத்தோம்னா என்ன வருது, B² = H² + A - X². அப்போ அதை ஃபுல் ஃபார்ம் பண்ணோம்னா இப்படி வருமா, H² பதிலாக C² - X² எழுதி
a squared plus x squared minus 2ax. இப்போது இதுவும் கேன்சல் ஆகுமா? இந்த இடத்துல b squared minus a squared plus c squared இப்படி வருமா? equal to minus 2ax இருக்கும். அப்போ x is equal to a squared plus c squared minus b squared divided by 2a வரும். ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ இதுதான். எக்ஸை ஸ்கொயர் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏரியா கிடச்சிரும். இது எப்படி? இது கொஞ்சம் கால்குலேட்டிவாக தான் போகும். இதை இங்கே கண்டினியூ பண்ணுறேன் பின்னாடி பேஜில். half into a into root of c square minus a square plus c square minus b square whole square divided by 4b squared 4a squared. ஓகே, இதை இங்கே நம்ம போடுவோம். இங்கே half into a இதை அப்படியே வச்சுப்போம். c ஸ்கொயர்டை எல்சிஎம் எடுத்தோம்னா 4a squared c squared வருமா? டிவைடட் பை டோட்டலாக 4a squaredன்னு இருக்கும். இப்போது இந்த a ஸ்கொயர்டை இது அப்படியே எழுதுவோம். இந்த வேல்யூ a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாமா? அல்ஜிப்ராவோட இது ஃபார்முலா படி half a into root of இந்த இடத்துல a ஸ்கொயர் வந்து 4a ஸ்கொயர் c ஸ்கொயர். அப்போ ஏங்கிறது என்ன? 2ac. bங்கிறது இந்த வேல்யூ a ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஃபஸ்ட்டு ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அடுத்து 2ac மைனஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஓகே, டிவைடட் பை 4a ஸ்கொயர்டா? 4a ஸ்கொயரை நம்ம ரூட்லேருந்து வெளில கொண்டு வந்துடுவோம். 4 ரூட்லேருந்து வெளில கொண்டு வந்தோம்னா ஒரு 2 வெளில வரும். அடுத்து டிவைடட் பை a வரும். இந்த a கேன்சல் ஆகிரும். இப்போ 1/4 ரூட் ஆஃப், இப்போது 2a ஸ்கொயர்டு இந்த வேல்யூ எப்படி இருக்குது? a ப்ளஸ் c ஹோல் ஸ்கொயர்டாக இருக்கா? மைனஸ் b ஸ்கொயர். அதே மாதிரி அடுத்து இந்த இடத்துல a ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர்டு அது நெகட்டிவில் இருக்குது. ப்ளஸ் 2ac இருக்குது. அதாவது மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ac இப்படி இருந்துச்சுன்னா a மைனஸ் c ஹோல் ஸ்கொயர்டு முன்னாடி ஒரு மைனஸ் போடுறதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? a மைனஸ் c ஹோல் ஸ்கொயர்டுங்கிறது என்னது? இதுதானே. இதுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் போட்டோம்னா இந்த வேல்யூ கிடைக்குமா? அப்போது 2ac மைனஸ், சரி இதை நம்ம அப்படியே இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம், இந்த ஃபார்மேட்டு கொண்டு வந்துக்கலாம். இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ், அப்போது பி ஸ்கொயர்டு இப்படி எழுதிக்குவோம். மைனஸ் a மைனஸ் c ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போது இதுவும் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரில் இருக்குது. இதுவும் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. a ப்ளஸ் b இன்டூ a மைனஸ் பிக்கெலாம் கொண்டு வரலாமா? அப்போது 1/4 ரூட் ஆஃப் a ப்ளஸ் c, அதாவது a ப்ளஸ் b இன்டூ a மைனஸ் b அந்த ஃபார்மேட். ஓகே, இப்படி வந்துருச்சு. இந்த இடத்துல இது எப்படி இருக்குது? அதாவது s is equal to a plus b plus c divided by 2. அப்போது 2s is equal to a plus b plus c 1/4 root of இந்த a plus b plus cக்கு 2sன்னு போடலாம். அடுத்து இந்த இடத்துல 2s minus 2b போட்டால் வருமா? 2s minus 2b, ஏன்னா 2sனா a plus b plus c, minus 2b போட்டோம்னா ஒரு b கேன்சல் ஆகி இன்னொரு மைனஸ் b இருக்கும். அடுத்து இது 2s minus 2c, இது 2s minus 2a. இந்த இடத்துல 1 2, அதாவது இந்த 2வை காமனாக வெளில எடுக்கலாம். அதே மாதிரி இந்த 2வையும் காமனாக வெளில எடுக்கலாம். இந்த 2வையும் காமனாக வெளில எடுக்கலாம். இப்போ மொத்தம் ரூட்டுக்குள்ளார எத்தனை 2 இருக்குது? 1 2 3 4 2 இருக்குது. அதாவது 2/4 இருக்குது. 2/4 ரூட்டுக்கு வெளில வந்துச்சுன்னா 2/2 ஆகுமா? 2/2னா என்ன? 4/4 ஆகும். அது கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது? s இன்ட்டு s மைனஸ் a இன்ட்டு s மைனஸ் b இன்ட்டு s மைனஸ் c. ஓகே, அந்த ஃபார்முலா வந்துருச்சா? ப்ரூஃப் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா ப்ரூஃப் ஆயிடுச்சு.
அடுத்து இந்த மாதிரி, அதாவது நம்மளுக்கு சைன் வந்து ட்ரையாங்கிள் எப்படி, இது எப்படின்னா நம்ம அதே மாதிரி நடுவில் ஒரு பர்பண்டிகுலர் வரைஞ்சிக்கணும். இதை ஹெச்னு வச்சுக்கலாம். இப்போது சைன் பியோட வேல்யூ என்னது? ஆப்போசிட் வந்து ஹெச், ஹைபாட்டனியூஸ் வந்து ஸ்மால் சி. h is equal to c sin b. இப்படி வருமா? இதை half ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்பயுமே என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? half into b into h. half into பேஸ் வந்து இந்த இடத்துல a, hங்கிற இடத்துல வந்து c sin b. ஓகே, இந்த ஃபார்முலா வந்துருச்சா? அதே மாதிரி sin c எடுப்பாங்க. sin c எடுத்தா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டனியூஸ். h is equal to b sin c. இந்த இடத்துல ஹெச்சுக்கு பதிலாக b sin c சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, அதாவது half into பேஸ் இந்த இடத்துல என்ன? a into b sin c. இது வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்துருச்சா? அதே மாதிரி இந்த இப்படி ஒரு பர்பண்டிகுலர் வரையலாம். இப்படி ஒரு பர்பண்டிகுலர் வரைஞ்சா அந்த பர்பண்டிகுலரோட ஹைட் வந்து ஹெச்னு வைப்போம். அப்போ sin a is equal to ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டனியூஸ். ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? அதுதான் c. ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் தான் ஹைபாட்டனியூஸ். h is equal to c sin a. h is equal to c sin a னா இங்கே இந்த ட்ரையாங்கிளுக்கு, அதாவது b தான் வெர்டெக்ஸாக இருந்து ac வந்து பேஸாக இருக்குது. அப்போ இதோட ஏரியா என்னது? half into இந்த b தான் பேஸு into h ஆஃப் bc sin a-வா? மூணுமே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, அவ்வளோதான். பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிளோட சென்டர்ஸ். இன்றைக்கே நம்ம ஒரு சென்டர் பார்த்தோம். என்ன சென்டர் பார்த்தோம்? சர்க்கம் சென்டர் பார்த்தோம். அதாவது சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் தான் சர்க்கிள். அதிலிருந்து வர ரேடியஸ் தான் சர்க்கம் ரேடியஸ்ன்னு பார்த்தோம். நாம் அதையுமே அடுத்த இதில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த என்னென்ன சென்டர்ஸ் இருக்குது அதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டே ஹாப்பி, டூ வாட் யூ லவ். தியானேஷ்.